தனுசு ராசி ஒரு சொல் உன்னை உருமாற்றும், திசை மாற்றும் என்று சொல்லக்கூடிய சொல்லிலே மிக மிக கவனமாக இருப்பவர் நீங்க. மிக தெளிவான அறிவான அரிதான சொற்களை தேர்ந்தெடுத்து வலிமையாக மிக நேர்மையாக சொல்லக்கூடியவரும் நீங்க தான். 4 டீ இல்லை 5 டீ வாங்கி கொடுப்பீங்க. இன்னும் 4 பேர் வருவாங்க. ஐயா டீ வாங்கி கொடுறா, இதாவது கேட்கலாமா? என்ன உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கோபம் முன்னாடி நிற்கும், வேகம் அதை விட முன்னாடி நிற்கும், தாகம் அதுக்கடுத்து முன்னாடி நிற்கும். பண்பு, பண்பாளர், வெற்றியாளர். வெற்றியாளர், தொடர்ந்து வெற்றியாளர் நீங்க தான். அரசியலுக்கு போங்க, ஆன்மீகத்துக்கு போங்க, நிர்வாகத்துக்கு போங்க. நிர்வாகத்துக்கு தந்தை நீங்க தான். நிர்வாகத்துக்குடைய தந்தை நீங்க தான். யார் வேணாலும் பாருங்க, அங்கே யாராவது தனுசுக்குள்ளவங்க இருப்பாங்க, இல்லைன்னா மீனத்துக்கு ஒரு இருப்பாங்க. ஒரு நிர்வாகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா கன்னிமூலையில் மட்டும் நம்ம கஜானா வைக்கிறோம், ஈசானத்தில் நம்ம தண்ணி மோட்டர் வைக்கிறோம், அக்னியில் நம்ம கிச்சன் வைக்கிறோம்னு சொல்கிறோம், வாயு மூலையில் நம்ம அவுட்புட்டை வைக்கிறோம். ஆனால் வாயு மூலையும் மிக நல்ல மூலை. வாயு மூலையும் கெடுதல, வாயு மூலையும் நல்ல மூலை தான். நீங்களே யோசித்து பாருங்க. அவுட்புட்டு போகலைன்னா உங்க இன்புட்டு பூரா என்ன ஆகும்? நம்ம இன்புட்ல என்ன ஆகும்? அப்ப அதை நம்ம செப்பனித்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கணும்ல. அதுதான் வாயுமொழி. எனவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போது குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். இப்போது குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். அப்போ பாக்கியாதி இருக்கும்போது கடந்த காலத்தில் எல்லாமே அந்த குரு பயிற்சியில் வெளிமாற்றங்கள், வெளிநாடு உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக வெளிநாடு போகணும். வெளிநாடு போய் ஆகணும் நீங்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 9, அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலம், பூராடம், உத்திராடம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய காலபுருஷன ராசிக்கு 7 ராசிக்கு மேலே வந்துடுது. தனுசு ராசி 7 ராசிக்கு மேலே வந்தாலே 9, 10, 11, 12, 7 பாருங்கள், எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறவங்க தான். அதில் உள்ளவங்க எல்லாமே வெளிநாட்டுக்குரியவங்க தான். ஆக கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் குரு குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கார் பாருங்க, 5ல் இருக்கார் பாருங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 5ல் சேர்ந்து இருக்கிறார். 5 பூர்வ புண்ணியாதிபதி, 5 குழந்தைகள் கொடுக்கக்கூடிய இடம், 5 கலைகளை கொடுக்கக்கூடிய இடம். யாரோடு சேர்ந்து இருக்கிறாரு? உங்களுடைய பாக்கியாதிபதியோட, உங்களுடைய பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு. சூரியனோடு குரு சேர்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ள நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 30/4/2024 குரு விலகி போயிடுறார், ரிஷபத்துக்கு போயிடுறார். அப்போ ரிஷபத்துக்கு போகும்போது உங்களுக்கு அது 6ஆம் இடம் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ கண்டிப்பாக அந்த மறைவுங்கிற அந்த தாக்கங்கள் அந்த பாவக தன்மையை கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு அங்கே குறைவு ஏற்படும், நிறைவு குறையும், குறைவு நேரும், நிறைவேறும். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ராசிநாதன் இப்போ நல்லா இருக்கார், எப்போதுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 3ல் செவ்வாய் சனி, சகோதரன் சகோதரி அவங்களுடைய குணங்கள், அவங்கள்ட்ட நெருங்கி பழகிறது கொஞ்சம், அதாவது கிட்ட இருந்தால் முட்டை பகை, அதனால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். சகோதரன் சகோதரிகிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லைங்க. என்ன எங்கே இருக்கிறீங்க? எங்கள் மாமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறேன், எங்கள் தம்பி வீட்டுக்கு, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம். ஏன் பக்கத்தில் இருந்தீங்க? இல்லை கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறோம் சொல்கிறோம்ல, கிராமத்தில் சொல்கிறாங்கல்ல, வழக்கத்தில் சொல்கிறோம்ல. அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கங்க. சகோதரன் சகோதரிகள் தள்ளி இருந்துக்கங்க. தனுசு ராசிக்கு கொஞ்சம் விட்டு பிடிங்க. 7:30 முடிஞ்சிருச்சு. தசாபதியை பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னம் தனுசு லக்னாதிபதி எங்கே இருக்காரு? உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்காரு? தனுசு லக்னம் தனுசு ராசிபதி எங்கே இருக்காரு? இல்லை மீனராசிக்கு எங்கே இருக்காரு? 2 ஒன்று தானே.
அப்போ தனுசு லக்கணம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் எங்கே இருக்காரு? அப்போ 7ஆம் இடம் மிக கவனமாக இருக்கணும். தனுசுக்கு 7, மீனத்துக்கு 7, மிதுனத்துக்கு 7, கன்னிக்கு 7, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தனுசு ராசிக்கு தனுசு ராசி 14/4/2024 பார்ட்னர்ஷிப் மிக கவனம். நல்லா தாங்க இருந்தாங்க, இன்னும் திருமணம் ஆகலைங்க. நல்லா சம்பாதிக்காங்க, இன்னும் திருமணம் ஆகலை. எல்லாம் நிறைஞ்சு வந்துடும். இந்த ஆண்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல திருமணத்தையும், நல்ல வெளிநாட்டு வாழ்க்கையும், நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தையும், நல்ல தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமையும். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து அல்ல. இந்த குரோதி ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு, பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது புண்ணியம். 4 செவ்வாய், 4 ராகு, 4 சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது குடும்பஸ்தானம். 4ஆம் இடம் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம், அது நார்மலான இடம். ஆனால் அவருடைய வீடு அவங்க பூரா வாடகைக்கு உள்ள, அவங்க பூரா டெனட் தானே, அவங்க பூரா வாடகைக்கு இருக்கவங்க தானே. சொந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் நல்லா இருக்கார்ல. சொந்த வீட்டுக்காரர் நல்லா இருக்கு. சொந்தக்காலில் நல்லா இருக்கும்போது பந்தக்கால் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சொந்தக்கால் நல்லா இருக்கு, எதுக்கு வேற, வா பார்த்துக்குறோம், முடிஞ்சு போச்சு, அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு நல்ல பிரார்த்தனையை பண்ணுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் வயது, உங்கள் ஜாதகம், உங்களுடைய ஜனன ஜாதகம், கோச்சாரப்பெல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுக்கணும்ல. இப்போ ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுக்கு என்ன திசை, என்ன அந்தரம், என்ன லக்கணம், எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக 6, 8, 12 எப்படி இருக்குது, கேந்திராதிபதி எப்படி இருக்குது, கேந்திரம் எப்படி இருக்குது, திரிகோணம் எப்படி இருக்குது, பணபரம் எப்படி இருக்குங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கண்ணூற்று மிக நுணுக்கமாக நுண்ணியமாக செயல்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அன்பு, பாசம், செயல், உதவி, பிரஸ்டீஜ் கொஞ்சம் உண்டு. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் இந்த ஆண்டை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ என்ன சாங்கியம் பண்ணணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு. மூல நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம், ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க, வெண்ணக்காப்பு சாத்துங்க, வடை மாலை சாத்துங்க, துளசி மாலை சாத்துங்க. வெற்றிலை ஆஞ்சநேயருக்கு மட்டும் தயவு செய்து வெற்றி இலை, வெற்றி இலையில் வெற்றி இலை, வெற்றிலை மாலை என்ன சரி, குழந்தை பாக்கியமாக வெற்றிலை மாலை, திருமணம் ஆகலையா வெற்றிலை மாலை, தொழில் நலிவடைந்து விட்டதா வெற்றிலை மாலை. அதாவது தோல்வியை கொடுக்கக்கூடியது, தடையை கொடுக்கக்கூடியது, பிரச்சனைகளுக்கு உரியது. என்ன தசாபத்தி உங்களுக்கு, அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தசாபத்தி நடக்கிறவங்க அத்தனை நேயர்களுமே வெற்றிலை மாலை வாங்கி போட மறந்துடாதீங்க. 2 வெத்தலை ஒரு பாக்கு, 2 வெத்தலை ஒரு பாக்கு. திருமணம் ஆகாதவங்க மட்டும் அதில் மஞ்சள், முனை முறியாத விரலி மஞ்சளை வச்சு கட்டி போடுங்க. அது 27 போட்டாலும் சரி, 54 போட்டாலும் சரி, 108 போட்டாலும் சரி, 1008 போட்டாலும் சரி, அது எனக்கு பொறுப்பு இல்லை. உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய சூழ்நிலை, இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரோதாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக அமையும், இன்னும் உங்களை விட்டு போகாது. ஏன்னா 7ல் பட்ட கஷ்டம், நஷ்டம், எல்லாம் கேவலம், அசிங்கம் எல்லாம், அதாவது வேறு ராசிக்கு வந்தாலும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இந்த துலாமும் தனுசு வந்தால் ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் வாழ்க்கையே விரயமாகி போச்சுன்னு புலம்பி தவிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த இல்லீகல் பிடிக்காத ராசி, அந்த இல்லீகல் அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் அதனுடைய வீக்னஸ். அதனால் கண்டிப்பாக மேற்கொண்ட சாங்கியங்களை செய்து கொண்டுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறக்கும். குரோதி ஆண்டு நிச்சயமாக நல்ல ஆண்டாக மலரும்.